எப்பவும் போலதான் இந்த ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பல இடங்கள்ல ட்ரோன் தாக்குதல் மிசைல் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பால்டோவா பகுதியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி தான் தாக்கி அழிச்சிருக்காங்க. இது சிவிலியன் வாழும் பகுதி, சிவிலியனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிப்படைஞ்சிருச்சுன்னு என்னதான் உக்ரைன் தரப்புன்னு சொன்னாலும் ரஷ்யா தரப்புல இருந்து இல்லைங்க, அது ஆயுதம் தயாரிக்கும் கிடங்கா இருந்துச்சு, நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம், அதுல குண்டு போட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வருது. எது என்ன அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் இது போர் சூழல், என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டோம். நீங்க இதை அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் எது தப்பா இருக்கும் அப்படிங்கிற முடிவு சொன்னோம். உக்ரைனோட ஒடசா ஒப்லாஸ்டிக் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் ஹவாடிஸ். பேர் கொஞ்சம் கட்டாவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பகுதியில ஒரு கார் போயிட்டு இருந்திருக்கு, டமால் வெடிச்சிருக்கு. அந்த வெடி விபத்தினால கார்ல போயிட்டு இருந்தா 2 பேர்த்துக்கு காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த கார்ல இருந்த நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைனோட வாலண்டியர் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரும் அவரோட மனைவியும் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, அது என்ன உக்ரைனோட வாலண்டியர் ஆர்மி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க இண்டிபெண்டா இருப்பாங்க, தன்னிச்சையா இவங்களுக்கு சில அதிகாரங்கள்லாம் இருக்கு, இவங்கள யோசிச்சு இவங்க சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஆனா உக்ரைனோட இராணுவத்தோட இணைஞ்சு செய்வாங்க. இந்த உக்ரைனோட வாலண்டியர் ஆர்மியில 5th பட்டாலியன் 8th பட்டாலியன் 2 பட்டாலியன் இருக்கு, அது கூடவே மெடிக் டீம் இருக்கு. இது ஒரு நல்ல ஆர்மி தான். இவங்க பாத்தீங்கன்னா இராணுவத்துல சேராம இராணுவத்துக்கு உதவி செய்யறதுக்கா தனியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆர்மின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ரஷ்யால வேக்னர் குரூப் இருக்காங்க, அதே போலதான் இங்க பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஆர்மி. நம்மளாம் இராணுவமா இருந்துக்கலாம்ப்பா, நம்மள இராணுவத்துல எடுக்கல, அதனால நம்மளா தனியா இராணுவமா இருந்துக்கலாம்னு ஒரு குரூப் சேர்ந்து இருந்திருக்கிறாங்க. 2015 இருந்தே பாத்தீங்கன்னா இவங்கள ஃபார்ம் ஆயிருக்கிறாங்க. சரி, ஓகே, ஏன்னா அப்பத்துல இருந்தே தயாரா இருந்திருக்காங்க. இப்ப ஏன் இவங்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆளுங்களை புடிச்சிட்டு போற வேலையில இல்லைங்க, ஆளுங்களை கூட்டிட்டு போற வேலையில, இராணுவத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுற வேலையில இவங்க இருந்துக்கிறாங்க. அதுல முக்கியமான நபர் இவரு. இவங்களும் ஒரு டீம், புரியுதுங்களா? புடிச்சிட்டு போறதுல இல்ல கூட்டிட்டு போறதுல இவங்களும் ஒரு முக்கியமான டீம். அதனால நீ தானே புடிச்சிட்டு போன, அதனால வச்சுக்க அப்படிங்கிறது போல அடியில் யாரோ இந்த கிளர்ச்சியாளர்கள் புரட்சியாளர்கள் புதுசாக உருவாக்கி இருக்கிறாங்க இல்லையா உக்ரைன்ல, அவங்க செஞ்ச வேலை அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ஒரு தீவிரவாத செயல், வன்மையா கண்டிக்க வேண்டிய செயல் அப்படின்னு உக்ரைன் தரப்பு பலரும் கண்டன குரல்கள் எழுப்பி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது போல செய்திகள் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா உக்ரைனோட மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. மேற்குலக நாடுகளோட செய்திகள் மட்டுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய உக்ரைனோட மக்கள் மத்தியில ரஷ்யாவோட செய்திகளும் போய் சேர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல தகவல்கள்லாம் வருது அரசல் புரசலா. இதனால ஏதாச்சும் மாற்றங்கள் வரப்போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப நம்ம அப்படியே அடுத்த செய்திக்கு போயிடலாம். பெலரூஸோட அதிபரான லுகசென்கோ அவர்கள் February 20 வாங்கப்பா மீட்டிங் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது போல ராணுவ உடையில பாத்தீங்கன்னா அப்படியே கெத்தா நின்று இருக்கிறாரு. பெலரூஸ் ஆகிய நம்மளிடம் அனைத்து தேவைகளும் இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஏதாவது எதிரிகள் ஒரு சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு எதிராக செஞ்சாலும் அவங்களால ஏத்துக்கவே முடியாத அளவுக்கான இழப்புகள் நம்மளால தர முடியும். அதுதாங்க நியூக்ளியர் குண்டு, சாஃப்ட் கலர் பட்டன், டமக்கு நம்பிக்கிருவேன் அப்படிங்கிறதோட திரும்ப ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. காரணம் என்ன? இந்த ஸ்டெடி ஃபிஸ்ட், இந்த நேட்டோட இந்த ஆர்மி ட்ரில் இருக்கு இல்லையா, அது பெருமளவில் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால இவர் இங்க பாத்தீங்கன்னா பெருமளவில் செஞ்சுக்கிறாரு. திரும்பி ஒரு மீட்டிங் போட்டு மிரட்டி விட்டுக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் இது ஒரு முக்கியமான விஷயம். சமீப காலமா பாத்தீங்கன்னா பெலரூஸோட அதிபரும் சொல்லியிருந்தாரு, 3ஆம் உலக போர் வர்றதுக்கான ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல. அதாவது ஒரு அடித்தளம் வேணும் இல்லையா, இதுதான் காரணம் இதுதான் காரணம்னு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் எதுல சொன்னாருன்னு தெரியல. பட் இது போல எல்லாரும் எதுக்கோ தயாராகிறாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த இடத்துல பெலரூஸ் தயாராயிட்டாங்க. அடுத்தது ரஷ்யா பாத்தீங்கன்னா பெருமளவுல இந்த ஆத்விகால இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஆனா என்னன்னு தெரியல, அங்க இந்த லுச்சன்ஷிகோவா இந்த ஆத்விகாக்கு பக்கத்துல முன்னேறிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க போன ட்ரூப்ஸ் திரும்பி பின்வாங்கிட்டாங்க. ஆத்விகா பாத்தீங்கன்னா ஃபுல்லா செக்யூர் பண்ணி இப்ப ஆத்விகா முழுசுமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய ஆத்விகால இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களா, இராணுவத்துல எல்லாம் இல்லாம மக்கள் மட்டுமே இருப்பாங்க. அவங்கள இவாக்குவேட் பண்ண சொன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களாம் பங்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட உதவியோட கான்டாக்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களோட உதவியோட முழுசு மீட் எடுத்துட்டாங்க. ஆத்விகாவா ஃபுல்லா கம்ப்ளீட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அதாவது ராணுவம் உள்ள போய் அந்த பகுதியை மீட் எடுத்துக்கலாம், ஆனா உள்ள கண்ணி வெடி ஏதாவது சில பல விஷயங்கள் வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா, ஆனா ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இப்போ முழுமையா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அங்க இருக்கிற மக்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது போல சொல்றாங்க. வீடியோ பதிவுகள்லாம் வருது, சைடில் போடுறேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரஷ்ய வீரர்கள் எப்போ வருவீங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. இது ப்ரொபகண்டாவா கூட இருக்கலாம், பட் இது போல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படியே நம்ம அடுத்த செய்திக்கு போனோம்னா, இந்த ஆத்விகாவை ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டாங்க இல்லையா, அப்படி பிடிக்கும்போது உள்ள உக்ரைனோட வீரர்கள் இருந்திருப்பாங்க. அவங்களாம் நாங்க சரணடைகிறோம் அப்படிங்கிறது போல வந்திருப்பாங்க போல இருக்குது. ஆனா ரஷ்ய வீரர்கள் அவங்கள சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுல குற்றச்சாட்டு.
உக்ரைன் தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. சில பல வீடியோ பதிவுகள்லாம் வருது, பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. பட் ஆனா அங்க ஏதாவது கான்வர்சேஷன் போயிருக்கும், என்ன நடந்தது அப்படிங்கலாம் தெரியல. பட் ஆனா பார்க்கும்போது ட்ரோன் வீடியோக்கள் பார்க்கும்போது அது போல நடந்திருக்கு. ரஷ்ய வீரர்கள் சரண்டர் ஆகக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் அவங்க கிட்ட ஆயுதம்லாம் இல்லை, அவங்க சுட்டுருக்குறாங்க. பட் ஏன் என்ன அப்படிங்கிறது தெரியல. விசாரணை ரஷ்யா தரப்புல இருந்து வைப்பாங்களா என்னங்கிறது தெரியல. பட் குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்புல இருந்து வச்சுக்கிறாங்க. அந்த வீடியோ பதிவு நம்மளால ஷேர் பண்ண முடியாது. இன்கேஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் டெலிகிராம் சேனல்ல பண்ணிட்டு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், ஓகேங்களா? ஆனா அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. இது உக்ரைன் சொல்றது உண்மையான ஒரு விஷயம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கும்ல, அங்க போய் நம்ம வந்து கேஸ் கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கான ரியாக்ஷன் ரஷ்யாவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது போல தெரியல. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இந்த அலெக்சி நாவல்னி அவர்கள் இருக்காங்க இல்லையா, இவர் ஒரு ரஷ்யன் தான், ஒரு பாலிட்டிஷியன், புட்டின் அவர்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர். ஆனா அது வெளியே இருக்கக்கூடிய செய்தி, மேற்குலக நாடுகளால சொல்லக்கூடிய செய்தி. ஆனா ரஷ்யாக்குள்ள இருக்கிறவங்கள வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவங்கள வந்து பாக்குறாங்கன்னா, சில பல சப்போர்ட்டர்ஸ் இருக்குதான் செய்யறாங்க. எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம இதுல எப்படி காலிஸ்தான் இருக்காங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு செப்பரேட்டிஸ்ட், ஒரு தீவிரவாத கும்பல் இல்லையா, அதே போலதான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அலெக்சி நாவல்னி அப்படிங்கிறவங்க ஒரு செப்பரேட்டிஸ்ட் மாதிரி தான். சில பல ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்கிறாங்க இந்த ரஷ்யாக்குள்ள. அதெல்லாம் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. சில இடங்கள்ல இந்த அலெக்சி நாவல்னி அவங்களோட இறப்புக்குன்னு தனியா ஒரு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் ரோஸை வச்சுட்டு வந்தாங்கன்னா சில நபர்கள் அதை தூக்கிட்டு போறது, அந்த ரோசா பூ வைக்க வரவங்களை அடிச்சு துரத்துறது, இது போல வேலைகள்லாம் ரஷ்யாவில் நடந்துட்டு இருக்கு. பட் நம்ம டீப்பா போக வேண்டாம், அதெல்லாம் பாலிடிக்ஸ். பட் ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதை கண்டிச்சு, அதாவது இந்த ரஷ்யா தான் செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய சாங்ஷனை வந்து திரும்பவும் அமெரிக்கா ரஷ்யா மேல போட தயாரா இருக்கிறாங்களாமா. இன்னும் ஒரு சில நாடுகள்ல போட்டுருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அமெரிக்கா தரப்புல இருந்து அபிஷியலா ஸ்டேட்மெண்ட்டும் வந்துருச்சு. அப்ப திரும்பவும் சாங்ஷனா அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த தடவை சாங்ஷன்ல எந்த மாதிரியான எஃபெக்ட் ரஷ்யா பக்கத்துல ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த உக்ரைனுக்குள்ள நார்த் கொரியா மிசைலை ரஷ்யா பயன்படுத்தி சமீப காலமா பயன்படுத்தி இழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்களா, தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப அந்த மிசைல்லாம் நார்த் கொரியாதா தான் இருந்தாலும் அந்த மிசைலுக்குள்ள இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் அமெரிக்கா ஜெர்மனியோடதுங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. உக்ரைன் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த உதிரி பாகங்கள்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இதெல்லாம் யார் யார் கொடுத்தா, இதெல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்துக்குது அப்படிங்கிறது போல அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்க. ஏங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கிறது போல நம்மளுக்கே கேட்க தோணுது. இந்த உக்ரைனுக்கு வந்து இருக்கத்தானே செய்யும். ஏன்னா நார்த் கொரியா மிசைலை கொடுக்குறாங்கன்னா அந்த மிசைலுக்கு வேணுங்கிற உதிரி பாகம் யார் கொடுத்துக்கிறா, அமெரிக்கா தான் பெரும்பான்மையா கொடுத்துக்கிறாங்க. அதாவது சீனா கொடுத்துருந்தா பரவாயில்ல, அமெரிக்கா பெரும்பான்மையா கொடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி கொடுத்துக்கிறாங்க. இது போல ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே பெரும்பான்மையான உதிரி பாகங்கள் அமெரிக்கால இருந்தாங்க வருது. அமெரிக்கா மேல யாருங்க சாங்ஷன் போடுறது அப்படிங்கிறது போல கேள்வி இருக்குது. உக்ரைன் கூடிய சீக்கிரத்துல போட்டுருவாங்க. நான் 10 வருஷம் பேச மாட்டேன் ஈரான் கிட்ட. ட்ரோனை கொடுத்தவங்களுக்கு 10 வருஷம் பேச மாட்டாங்கன்னா உதிரி பாகங்கள் கொடுத்தவங்களுக்கு எத்தனை மாசம் பேச மாட்டாங்க, எத்தனை வருஷம் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது போல அக்ரிமெண்ட் எல்லாம் போடணுமா இல்லையா. கூடிய சீக்கிரத்துல உக்ரைன் அமெரிக்கா மேல சாங்ஷன் போட்டுருவாங்க தான் போல இருக்கே அப்படிங்கிறது போல இருக்கு. அதனால என்ன மாதிரியான சாங்ஷன் பேக்கேஜ் உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி அவர்கள் போடுறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். கடைசியா ஒரு செய்தி, இது என்னன்னா கிம் ஜாங் உன் அவர்களுக்கு பரிசு பொருட்கள் போகும் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம் இல்லையா. ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் நார்த் கொரியாக்காக போறதுக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அமைதியா இருக்கிறாங்களே, கொஞ்சம் திரும்பி பேசிட்டோம் அப்படிங்கிறது போல ஒரு லக்ஸுரி காரை வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டா கொடுத்துக்கிறாங்க. சவுத் கொரியா ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஐநா சபையில போட்டிருக்கிற சட்டத்தை மீறிட்டீங்க, இது வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம்ங்க. ஆனால் என்ன பண்ணலாம், சாங்ஷன் போடுறீங்களா போடுங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து சாங்ஷன் போடுறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா. அதுக்காக கவுண்டர் கொடுக்கறதுக்காக ரஷ்யா தரப்புல இருந்து இது போல ஒரு கார், லக்ஸுரி காரை வந்து நார்த் கொரியா கிஃப்டா கொடுத்துக்கிறாங்க. இதனால அமெரிக்கா திரும்பவும் சாங்ஷன் போடலாமா வேண்டாமா, இல்ல சொல்லிட்டோம் அதுக்காக ஏதோ ஒன்று சும்மா போட்டு விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக மனசு மாறிடுவாங்களா, அதுக்கான ஒரு மூவ் தான் இது. ஒண்ணு அமைதியா இருந்துக்குங்க, அப்படி இல்லை அப்படின்னா நார்த் கொரியாவுக்கு இது போல லக்ஸுரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருவேன் அப்படிங்கிறது போல சொல்லாம மிரட்டிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆனா எது எப்படியோ சவுத் கொரியா அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, பரிசு பொருட்கள் கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தோம், ஆரம்பிச்சிருக்கு. போகும்போது என்ன எடுத்துட்டு போறாரு அப்படின்னு நானும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி என்ன கொண்டு போறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்த்துருவோம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை பார்த்துனா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.